தேவாலயம் முக்கியமா, அதுக்குள்ள இருக்கிற அந்த தங்கம் முக்கியமான்றதே உனக்கு விளங்காம இருக்கு. இந்த உலகத்துல நீ ஒரு முட்டாளை போல செயல்படுற. நீ மட்டும் முட்டாளா ஆகிறது இல்லாம உன்னை பின்பற்றி வருகிற உன்னுடைய மக்களையும் நீ முட்டாளாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறாய். இப்போ இந்த மாதிரி தவறான வழி நடத்துதல் எத்தனை ஆண்டு காலமா கடைப்பிடிச்சு வராங்களோ தெரியல. ஆனா காலங்காலமா இந்த மாதிரி தவறான வழி நடத்துதல்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு எதுவுமே தெரியல, மக்களுக்கும் ஒண்ணுமே தெரியல. இது கரெக்டா, நம்ம செய்யறது கரெக்டா தப்பான. வேதபாரகர்கள் அந்த பரிசேயர்கள் என்ன சொல்றாங்களோ அதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வழி நடக்கிறாங்க. ஏன்னா அவங்க வேதத்தை வாசித்தது கிடையாது. வேதபாரகர்கள் தான் அதை வாசிக்கிறாங்க, பரிசேயர்கள் தான் அதை கையில வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் நிறைய விஷயம் தெரியும், அதை பத்தி நிறைய படிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு இந்த மக்கள் ஜெபாலயத்துல மக்கள் நடக்கிறவர்களா இருக்கிறார்கள். இந்த மாதிரி இவங்களுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற இந்த மக்கள் மீது கோபம் வராது. தேவனுடைய கோபம் மக்கள் மீது வராது. ஏன்னா அவங்க அறியாம செய்யறாங்க, அவங்களுக்கு அதை பத்தி தெரியல, அதனால அவங்க செய்யறாங்க. கோபம் யார் மீது வரும்? விஷயம் தெரிஞ்சும் தவறான, அவங்களுக்கே ஒரு புரிதல் இல்லாம தவறான வழியில நடத்துறாங்கல்ல, இந்த வேத பாரகர்களுக்கும் இந்த பரிசேயர்களுக்கும் தான் அந்த தேவனுடைய கோபம் வரும். ஏன்னா அவர்கள் தான் மக்களை தவறான வழியில நடத்துறாங்க. இவங்களோட எண்ணம் எல்லாம் காணிக்க மேலேயும் தங்கத்தின் மேலேயும் தான் இருக்குதே தவிர கர்த்தர் மேல அவங்களோட எண்ணம் இல்ல. தேவனுடைய ராஜ்யத்தின் வழியில நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம இருக்கிறாங்க. உங்களுக்கு எது முக்கியம்னு தெரியலையே அப்படின்றது போல கிறிஸ்து சொல்றாரு. 20ஆம் வசனம், ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். 21ஆம் வசனம், தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாய் இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். 22, வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். இப்போ இயேசு என்ன சொல்ல வராரு? நீ நினைச்சிட்டு இருக்க பலிபீடத்துல சத்தியம் பண்ணா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீ பலிபீடத்து மேல சத்தியம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பலிபீடத்து மேல இருக்கிற காணிக்க மேலேயும் தான் அது சத்தியம் பண்ற மாதிரி ஆயிடும். பலிபீடத்து மேல நீ சத்தியம் பண்ணாலே பலிபீடத்து மேல என்னெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாத்து மேலேயும் சத்தியம் பண்ண மாதிரி தான். நீ தேவாலயத்தின் மீது சத்தியம் பண்ணா ஒன்றும் இல்லைன்னு நீ நினைக்கிற. ஆனா தேவாலயத்தின் மீது சத்தியம் பண்ணா தேவாலயத்தின் மீது மட்டும் இல்ல, அதுக்குள்ள வாசமா இருக்கிற தேவாதி தேவன் இருக்கிறார்ல அவர் மேலேயே நீ சத்தியம் பண்ற மாதிரி. வானத்தின் பேர்ல சத்தியம் பண்ணா வானத்தின் பேர்ல மாத்திரம் நீ சத்தியம் பண்ணதா அர்த்தம் இல்ல, அதுல தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. வானம் தான் தேவனுடைய சிங்காசனமா இருக்கிறது. நீ தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் நீ சத்தியம் பண்ணுகிறீர்கள். நீங்க சொல்ற லாஜிக்கே சரியா இல்லை. ஏன்னா உனக்கு புரியல. பலிபீடம் இருக்குதுன்னு சொன்னா அது மேல சத்தியம் பண்ணா ஒண்ணும் இல்லைன்னா அது மேல எவ்வளவு காணிக்கைகள் இருக்குதோ எல்லா மேலேயும் தான் நீங்க சத்தியம் பண்ற மாதிரி ஆகும். அப்ப நீங்க சொல்ற அந்த கான்செப்ட்ல எந்த லாஜிக்குமே இல்ல. காணிக்கை மேல சத்தியம் பண்ணாதான் உன்னை கடனாளி ஆவல் சொல்றல, அது கரெக்ட் கிடையாது. நீ பலிபீடத்து மேல சத்தியம் பண்ணாலே காணிக்கை மேலேயும் சேர்த்து சத்தியம் பண்ற மாதிரிதான். சத்தியம் பண்ணவே கூடாதுன்னு தான் இயேசு சொல்றாரு இல்லையா? ஏன்னா சத்தியம்ன்றது தேவனுக்கே உரியதா இருக்கிறது. எந்த ஒரு மனுஷனாலையும் அந்த சத்தியத்தை அவனால காப்பாற்ற முடியாது. யாருக்காவது ஒரு சத்தியமா நான் இதை செய்யறேன் உனக்கு அப்படின்னு சொன்னா அவனால அதை செய்யவே முடியாது. ஏன்னா மனுஷன் அவன் வந்து செய்யணும்னு நினைச்சாலும் அவனால செய்ய முடியாதுன்றது ஒரு விஷயம். அவன் முழு மனதா அதை சத்தியம் பண்றானான்னு கேட்டா இல்ல. அவனுடைய வாயில இருந்து அந்த சத்தியமான வார்த்தைகள் சத்தியமா வருதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவன் இன்னைக்கு இருப்பான், அவனுடைய ஆவி நாளைக்கே அழிந்து போயிடும். அவனால அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவன் எவ்வளவு நாள் உயிரோட வாழ்வானா அவனுக்கே தெரியாது இல்லையா? அவன் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றவே முடியாது. கர்த்தர் தான் சத்தியமா இருக்கிறார். அவர் ஒருவரால மட்டும்தான் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற முடியும். அதனாலதான் சத்தியம்னு சொல்றாரு. அவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தமும் சத்தியமா இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ சத்தியம்ன்றது நம்ம பண்றதெல்லாம் சத்தியமே கிடையாது. அந்த சத்தியத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ எது மேல சத்தியம் பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லை. நீ தேவாலயத்தின் பேர்ல சத்தியம் பண்ணா தேவன் மேலேயே சத்தியம் பண்ற மாதிரி, வானத்தின் பேர்ல சத்தியம் பண்ணா தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அவர் அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனுடைய பேரிலும் சத்தியம் பண்ணுகிறது போல, நீ பலிபீடத்தின் மேல சத்தியம் பண்ணா பலிபீடத்தின் மேல இருக்கிற காணிக்கை மேலேயும் சேர்த்து சத்தியம் பண்றது போல. அதனால சத்தியம் நீ பண்றது தேவையில்லை. உங்களுடைய வழி நடத்துதல் தவறு. சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்னா சத்தியம் உன்னால காப்பாற்ற முடியாத ஒன்று. சத்தியம் தேவனுக்கே உரித்தானது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அடுத்த 23ஆம் வசனம், மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றாரு. இதெல்லாம் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறது போலதான் இந்த இடத்துல பேசிட்டு வர்றாரு இல்லையா? ஆட்டுக்கடாக்கள்னா மந்தையில இருக்கிற ஆடுகளை குறிக்குது. வெள்ளாட்டுக்கடாக்கள் அப்படின்னா கொழுத்த ஆடுகள் யாரு? வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் குறிக்கிறது. அவங்க எப்படியெல்லாம் இந்த ஆடுகளை, தங்கள் மந்தையில இருக்கிற ஆடுகளை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறார்கள் என்பதுதான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டே வரோம். இப்போ அடுத்தது தசம பாகத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. மறுபடியும் இந்த இடத்துல மாயக்காரரே அப்படின்னு சொல்றாரு. மாயக்காரரே, இந்த இடத்துல மாயக்காரரேனா அகைன்
ஒரு விஷயம் இருக்கிற விஷயத்த இல்லாததை போல அவங்க மறைத்து மக்களுக்கு காட்டுறது. ஒரு விஷயம் இருக்கு ஆனா இதெல்லாம் இல்ல அப்படின்றத போல அவங்களுக்கு சொல்றாங்க இல்லையா? அதுதான் அவங்க மாயம் செய்யறத போல இருக்குதுன்னு சொல்லுது. இன்றைக்கு நாம் தசம பாகம் எப்படி செலுத்துறோம்? பணமா தான் கொடுக்குறோம். ஆனா அன்றைக்கு எப்படி செலுத்துறாங்க? பணமா மட்டும் இல்ல, தானியங்களாகவும். அதான் இங்க கிறிஸ்து சொல்றாருல, ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி. அப்படின்னா அவங்க வந்து எப்படியெல்லாம் அவங்களுக்கு வருமானம் வருதோ, எந்த வகையில எல்லாம் அவங்களுக்கு வருமானம் வருதோ அந்த வகையில எடுத்துட்டு வந்து காணிக்கைகளை செலுத்துறாங்க. தானியங்களாகவோ பயிர் வகைகளாகவோ ஆடு மாடுகளாகவோ எப்படி அவங்க வருமானம் சம்பாதிக்கிறாங்களோ அந்த மாதிரியே எடுத்துட்டு வந்து தேவாலயத்துல காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்குறாங்க. ஆதியில கூட நம்ம பார்க்க முடியும். ஆபேல் வந்து என்ன எடுத்துட்டு வரான் காணிக்கையா? பணத்தை எடுத்துட்டு வரல, பழுதற்ற ஆடுகளை கொண்டு வந்து தேவனுக்கு அதாவது பழுதற்ற ஆடுகளை முதல் பிறந்தவர்களை கர்த்தருக்கென்று தசம பாகமாக காணிக்கையாக கொண்டு வந்து செலுத்துறான். அதே போல காயினும் அவனுடைய நிலத்துல விளைந்த காய்கறிகளை பழங்களை எல்லாம் கொண்டு வந்து காணிக்கையா செலுத்துறான். இன்னைக்கு நம்ம எப்படி செலுத்துறோம்? அந்த மாதிரி காணிக்கையை வந்து பயிர் வகைகளாகவோ தானியங்களாகவோ நம்ம எப்படி சம்பாதிக்கிறோமோ அது போல எடுத்துன்னு போய் செலுத்துறது கிடையாது. பணமா தான் நம்ம செலுத்துறோம். இப்போ ஆபேல் காயினுடைய காணிக்கையை குறித்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஆபேலின் காணிக்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் காயினுடைய காணிக்கை தேவனால் அங்கீகரிக்கப்படவே இல்லை. ஏன்? அது ஏன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இருந்தாலும் கொஞ்சம் அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஆபேல் அவனுடைய காணிக்கையை கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வரான்? மன மகிழ்ச்சியோடு கொண்டு வரான். ஒரு நன்றி உணர்வோடு கொண்டு வரான். இது என் தேவனால் உண்டானது, இது என் தேவன் எனக்கு கொடுத்தது, அவர் எனக்கு கொடுத்ததை நான் அவருக்கு கொடுக்குறேன், நான் அவருக்கு கொடுக்கறதுனால நான் குறைவுபட்டு போவதில்லை, நான் அவருக்கு கொடுக்கும்போது அவர் இன்னும் அதிகமா என்னை ஆசீர்வதித்து என்னை 100 மடங்கு ஆசீர்வதித்து என்னை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவன் ஒரு மன மகிழ்ச்சியோடு முழு இருதயத்தோடு அவன் காணிக்கைகளை கொண்டு வருகிறான். அதனால தேவன் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். ஆனா அவன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. அவன் கர்த்தரால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்? ஏன் அவனோட காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கல? அவன் வந்து அழுகி போன காய்கறிகளை, உதவாத காய்கறிகளை, உதவாத பழங்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையா செலுத்தினானா? அப்படி கிடையாது. அவனும் நல்ல காய்கறிகளை, நல்ல விசேஷமான காய்கறிகளை, ஸ்பெஷலான காய்கறிகளை, பழங்களை தான் முதற் பலனானவைகளை தான் கொண்டு வரான் கர்த்தருக்கென்று. ஆனா அவனுக்குள்ள என்ன இல்ல? ஒரு நன்றி உணர்வு இல்ல. இது என் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, என் கர்த்தரால் இது வந்தது அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு இல்ல. அவன் இருதயத்துல அது கொடுக்கும்போது ஒரு மன மகிழ்ச்சி இல்ல. மன மகிழ்ச்சியோட கொடுக்கல. ஐயோ இது இவ்வளவு கொடுக்கணுமா கர்த்தருக்கு அப்படின்றத போல ஒரு விசனமா கொடுக்குறான். மன மகிழ்ச்சியோட கொடுக்கல, முழு மனதோடு கொடுக்கல. தாராளமா முழு மனதோடு கொடுத்தா நான் குறைவுபட்டு போக மாட்டேன், கர்த்தர் என்னை அப்படி விட்டுட மாட்டாரு, இதை காட்டிலும் இன்னும் 100 மடங்கு என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இல்ல. இன்னும் ஒரு படி மேல போய் தன்னுடைய உழைப்பின் மீது அவன் அதிகமாய் பெருமை கொள்கிறான். நான் தான் இதை விதைச்சேன், நான் தான் நீர் பாய்ச்சினேன், நான் தான் இதை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து விளைய செய்தேன், இது என்னுடைய கையின் கிரியை, நான் தான் இதை செஞ்சேன், என்னால இது ஆனது, என்னால இது உண்டாச்சு அப்படின்னு சொல்லி காயின் அவனுடைய கையின் பிரயாசத்துல ரொம்ப மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட அவனுடைய இந்த கிரியைகளினாலதான் கர்த்தர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்காம போனார். இப்படி எல்லா விதத்திலும் அவன் என்ன பண்ணான்? கர்த்தருக்கு கோபத்தை மூட்டினான், கர்த்தருக்கு விரோதமாவே சிந்திக்கிறான். அதனாலதான் கர்த்தர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. ஆனா இது காயினுக்கு புரியல.